நாளைக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கார்லிக் பட்டர் சிக்கன் எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மறக்கவே மாட்டீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணியாச்சு. 400 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போனோட கூட சிக்கன் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோட் ஆகணும். இந்த கார்ன்ஃப்ளவர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து நல்லா கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் அதிகமாக சேர்க்கலைங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து இதே போல் திருப்பி போட்டுக்கோங்க. சிக்கன் எல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். அதே போல் மேலே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அப்பப்போ திருப்பிட்டே இருங்க. இதை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். இதே போல் அப்பப்போ திருப்பிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்ல கலர் வந்தாச்சு. மேலே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாமே வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எல்லாம் வெளியில் எடுத்துருங்க. எல்லாமே வெளியில் எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இதே பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் இருந்த எண்ணெய் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் வந்து நம்ம பூண்டு, மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு, 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 1 நிமிஷத்துக்கு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் பூண்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு. 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து மிளகாய்த்தூள்லாம் எதுவுமே சேர்க்கல இல்லைங்க. ஸோ நீங்கள் மிளகுத்தூள் வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் பீசஸில் நல்லா கோட் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சாஸ் பார்த்திங்கன்னா நல்லா கோட் ஆகிடுச்சு. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. அவ்வளோதாங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் வாங்க. நல்ல டேஸ்டியாக ஜூஸியாக பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இல்லைனா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், ரைஸ்க்கு வச்சு சாப்பிடலாம், பிரியாணிக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு டேஸ்டியான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.